அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சந்திர சிவில் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் உங்களுக்கு கீபோர்டில் ஷிஃப்ட் கீ எதுக்கு யூஸ் ஆகுது ஆட்டோகேடில் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக சொல்ல போனால் ஆட்டோகேடில் ஷிஃப்ட் கீ வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதை வச்சு வைக்காமல் ஓகே நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஷிஃப்ட் கீ வச்சு பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் இன்டர் நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ அதேபோல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஆட்டோகேட் ரிலேட்டட் இல்லை எனி சிவில் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தாலும் அது கமெண்டில் வந்து தெரிவிங்க. உங்களுக்கு வந்து அப்டேட்டாக வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ரிப்ளை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோகேட்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஜென்ரலாக ஒரு லைன் வரைய போகிறோம் அப்படின்னா நீங்கள் லைன் கமெண்ட்ஸ் அப்படின்றத கமெண்ட் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கமெண்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க ட்ரா பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லைனாக ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா ஓகேங்களா நம்ம ஒரு மெத்தட் ஓகேங்களா நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் கீஸ் யூஸ் பண்ணி ஓகேங்களா ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் லைன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஷிஃப்ட் கீயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைனு நான் நார்மலாக பாருங்கள் இன்க்ளைண்ட் என்ன இருக்குது ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்குது. இதை நான் கண்ட்ரோல் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் கீஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அது என்ன ஃபங்க்ஷன் கீன்றது தெரிஞ்சவங்க வந்து கமெண்டாக தெரிவிங்க. நான் இப்போ ஃபங்க்ஷன் கீ எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த லைன் வந்து ஒன்லி ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் மட்டும்தான் வந்து வரும். சொல்லப்போனால் 0 டிகிரி 90 டிகிரி 180 டிகிரி தென் 270 டிகிரி. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள்ஸில் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா. அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் கீஸ் எனேபிள் பண்ணுறதுனால இப்போ மறுபடியும் நான் வந்து ஆஃப் பண்ணுறேன். ஓகே ஆஃப் பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்க்ளைனில் வந்து நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். சரி இது வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் கீஸ் ஒரு சில கீபோர்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணாமல் போயிடலாம் ஓகேங்களா. லேப்டாப்ஸில் சிஸ்டத்தில் இல்லை ஃபங்க்ஷன் கீயே வந்து எனேபிள் ஆக மாட்டிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஷிஃப்ட் கீ வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி இந்த ஷிஃப்ட் கீ வச்சு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லைன் ஓகேங்களா எல் என்டர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ லைன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு ஆர்த்தோ மோட் அப்படின்னு கீழே வந்து எனேபிள் ஆகும். என்டர் நியூ வேல்யூ ஆஃப் தென் ஆர்த்தோ மோட். ஆர்த்தோ மோடில் நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம். உங்களுக்கு அந்த கர்சர் ஓகேங்களா அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த கர்சர்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா நோட் பண்ணால் தெரியும். இப்போ பாருங்கள் நார்மலாக இருக்குது. இப்போ அந்த ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணும்பொழுது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஓகேங்களா பாதி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்லேயும் மீதி பிளாக் கலர்லேயும் தெரியும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் கீ வந்து ப்ரெஸ்ஸிங்கில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஆர்த்தோ மோடாக வந்து ஆன் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் ஃபங்க்ஷன் கீஸ் யூஸ் பண்ணல, அந்த ஷிஃப்ட் கீ வச்சு தான் ஒர்க் பண்ணுறேன். ஓகே விட்ட உடனே ஷிஃப்ட் கீ வந்து ரிலீஸ் பண்ண உடனே நீங்கள் நார்மலாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே இது நீங்கள் நார்மலாக வந்து ஆர்த்தோ மோடை ஆன் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். சரி இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு காப்பி பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் என்ன பண்ணுறேன் நான் காப்பி பண்ணுறேன் அப்படின்னா நம்ம நார்மலாக காப்பி கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போயும் நீங்கள் வந்து என்ன பண்ணால் ஃபங்க்ஷன் கீஸ் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்கில் நல்லாவே தெரியும் ஸ்பெசிஃபிக் செகண்ட் பாயிண்ட் அப்படின்ற கர்சர் பக்கத்தில் இருக்குல்ல. ஸோ அதில் உங்களுக்கு ஆங்கிள் இருக்கும், அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஜஸ்ட் ப்ளஸ் த ஷிஃப்ட் ஓகேங்களா. ஷிஃப்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்த்தோ மோட் வந்து எனேபிள் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஷிஃப்ட்டோட யூஸ் ஓகேங்களா. ஷிஃப்ட் கீ வச்சு நீங்கள் வந்து எல்லா சாஃப்ட்வேர்லேயும் ஓகேங்களா. ஸோ ரிவிட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து 3ds மேக்ஸாக இருக்கட்டும் ஓகேங்களா ஸ்கெட்சப்பாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஷிஃப்ட் கீயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஆர்த்தோ மோட் அப்படின்ற ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதே போல் நிறைய அப்டேட்ஸ் ஆட்டோகேட் ரிலேட்டட் உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டன் ஆல் இன்ஃபர்மேஷன் எனேபிள் பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருந்ததுன்றது கமெண்ட்டில் தெரிவிங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே, நன்றி.